அன்புள்ள கூட துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு ஜனவரி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களை துலாமத்தை பொறுத்தவரை 6ல் சனி பகவான் இருக்கார், 5ல் ராகு இருக்கார், 4ல் வந்து சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இதெல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு வந்து குருபகவானோட பார்வை இருக்கான, குருபகவான் வக்ரமாக இருக்கார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை வேலையில் போட்டிகள் இருக்கலாம், எதிரிகள் வந்து வெற்றி அடைஞ்சிடலாம், உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு ஜெயிக்கலாம். அதனால் டைம் பீயிங் தான். அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை இடத்துல வந்து இடமாற்றம், ஒர்க் ஃப்ரம் ஹோமு அது வந்து மாற்றிடுவாங்க, டெய்லி வரணும்னு சொல்லுவாங்க. இல்லை அலுவலகத்தில் வந்து உங்களுடைய சீட்டு, உங்களுடைய இதான அரேஞ்ச்மெண்ட்டில் மாற்றங்கள் வர்றதுக்கு, வேலை சம்மந்தமான மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ரியல் எஸ்டேட்டு, வாகனம், அதாவது வாகனங்கள், கட்டிடம், இன்ஜினியரு, இந்த மாதிரியான பிஸ்னஸில் உள்ளவங்கள்லாம் ஹோம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு முக்கியமான வாரமாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை 16, 18 இந்த 2 நாட்களும் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப சிறந்த நாட்களாக இருக்குது. இப்போ பொதுவாக வந்து செலவு வந்து வீடு இல்லை இடம் மாற்றுறது, இல்லை பழுது பார்க்க, வீட்டில் வந்து ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரத்தில் செலவுகள் வரலாம். குரு வந்து 9ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால, ஆனால் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். பழைய கடன் வந்து அதில் வந்து ஒரு தீர்வு இந்த வாரத்தில் ஏற்படலாம். பொதுவாக வந்து திருமண வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அதை வந்து கொஞ்சம் அமைதியாக டீல் பண்ணுங்கள். நண்பர்கள் மற்றவங்களுடைய சூழ்நிலை கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. வீட்டில் மூத்தவங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மார்பு, நுரையீரல், வயிறு எரிச்சல் இந்த மாதிரியான இடங்களில் பிரச்சனைகள் வரலாம், மனசோர்வு வரலாம், தூக்கத்தில் வந்து தூக்கம் வராமல் நீங்கள் தவிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இதுக்கு வந்து தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், நடைபயிற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மாவுக்கு வந்து மரியாதை பண்ணுறது, அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அம்மாவுக்கு கால் பிடிச்சி விடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அரிசி வந்து தானம் கொடுக்கலாம். அரிசி வந்து வேகாத அரிசி, அது மாதிரி பச்சரிசி இருக்கு இல்லையா, அது தானம் கொடுக்கலாம், பால் தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வாரம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.